புரட்சி கவிதாசன், இங்க பாஜக ஆளாத மற்ற மாநிலங்கள்ல நேரடியா அமைச்சர்கள் முதலமைச்சர் வரைக்குமாக ஒரு மறைமுக அழுத்தத்தை மத்திய அமைப்புகள் மூலமாக சிபிஐ இடி மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பது, வழக்கு தொடர்வது, அந்த வழக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கு. அதன் மூலமா அந்த குற்றச்சாட்டை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுலாம் நோக்கம் இல்லை, அதன் மூலமா அவர்களை செயல்படாம தடுக்கிறது பாஜகவினுடைய நோக்கம்னு குற்றம் சாட்டுறாங்க. இதுல எடுப்பிலேயே இந்த எதிர்கட்சிகளுடைய குரல் என்பது அரசியல் ரீதியானது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால இது கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், டெம்பிள் ஆஃப் தி டெமோக்ரஸி, ரூல் ஆஃப் லா, அது மாதிரி வாட்ச் டாக் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இப்படி எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல நோ ஒன் எபோவ் லா அப்படிம்பாங்க. எல்லாம் கற்றறிந்தவர்களா இருக்கீங்க. அதனால சட்டத்துக்கு மேற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. மக்களாட்சி நாட்டுல இறைவன் கூட கிடையாது. எல்லாமே ராம்லல்லா. எந்த தீர்ப்புகளையும் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மேலையும் பாஜக விமர்சனம் வச்சதே இல்லையா இதுக்கு முன்னாடி? இல்லங்க நான் சொல்றது என்னன்னா, நீங்க சொன்னீங்க நோ ஒன் அபோவ்னு சொன்னீங்க. இதற்கு முன்னதாக வந்த எந்த தீர்ப்புகள் குறித்தும் அல்லது நீதிபதிகள் குறித்தும் பாரதிய ஜனதா கட்சி எந்த விமர்சனத்தையும் எந்த தீர்ப்பின் மேலையும் எந்த நீதிபதியின் மேலும் வச்சதே இல்லையா? இந்த அளவுக்கு இழிவாக வைத்ததில்லை, இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வைத்ததில்லை, இந்த அளவுக்கு இறங்கி பேசியதில்லை, அரசியல் சாயம் பூசி அவமானப்படுத்தியதில்லை. ஏன்னா அரசியல் சாசன அமைப்புகள், தேர்தல் ஆணையம், அரசியல் சாசன அமைப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அரசியல் சாசன அமைப்பு நிதி. புரட்சி கவிதாசனுடைய இணைப்புல கோளாறு இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வேல்முருகன் இங்க திரு தொடர்ந்து பேசலாம். ஓகே, நீங்க பதில் சொல்லலாம். அதாவது இவங்க தொடர்ந்து இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 5000க்கு மேற்பட்ட இடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய கன்விக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வழக்குகளில் தான் கன்விக்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, நாங்கள் எந்த நிறுவனங்களையும் இன்ஸ்டிடியூஷனையும் நாங்கள் வந்துட்டு டச் பண்ணுறது இல்லை, அவங்க இண்டிபெண்டாக செயல்படுறாங்க அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. அது அடிப்படையிலே பொய்யான ஒரு விஷயம். இன்னைக்கு சமீபத்தில் அறிவித்திருக்கக்கூடிய தேர்தலில் கூட எலெக்ஷன் கமிஷன் ஹஸ் thoroughly failed. அவர் இதை விட பட்டவர்த்தனமா பாரபட்சமா பயாஸ்டா நடக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? ஜார்க்கண்டுக்கும் தேர்தல் அறிவித்த அவர்கள் மகாராஷ்டிராக்கு ஏன் அறிவிக்கலன்னு சொல்லல. அதே மாதிரி ஹரியானாவில் அவங்க தேர்தல் தேதியை மாற்றணும்னு பிஜேபி மட்டும் கேட்குறாங்க, உடனடியாக மாற்றம் செய்யப்படுகிறது. இது போன்று தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் இஸ் கம்ப்ளீட்லி கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு தெரியும் 7 கட்ட தேர்தல் ஏன் நடத்தினாங்க? 7 கட்ட தேர்தல் மட்டும் நடைபெறலனா நிச்சயமா அன்னைக்கு கார்கே சொன்ன மாதிரி இன்னும் அவர்கள் இந்த 240 ரீச் பண்ணிருக்கவே முடியாது. அந்த 7 கட்ட தேர்தலில் கடைசியா அவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக கிடைத்த ஒரு விஷயம் ஒரிசால பெற்ற வெற்றி. 20 எம்பிக்கள் அங்க வெற்றி பெறலனா இவங்க thoroughly they could not have formed the government. இது எல்லாமே திட்டமிட்டு எலெக்ஷன் கமிஷனே அவர்களுடைய நோக்கத்தின் அடிப்படை அவங்க ஸ்ட்ராட்டஜி அவங்க ஸ்கிரிப்ட் பண்ற விஷயத்தில் தான் எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது. உங்களுக்கு தெரியும், அப்ப இருந்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் ஏன் ரிசைன் பண்ணிட்டு போனாரு. அதற்கு அடுத்து ஒரு 2 நாள்ல இவர்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் அங்க எலெக்ஷன் கமிஷனர் அறிவிப்பு செய்தார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த ஜனநாயக அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே சீர்குலைத்து இருக்கக்கூடிய விஷயம் பிஜேபி தான். இந்த பிஜேபியினுடைய செயல்பாடுகளை நீங்க தொடர்ந்து இல்லைங்க, கெஜ்ரிவால் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு ராஜினாமா பண்றது தான், வேற என்ன வாய்ப்புங்கிறது கேள்விக்குள்ளான விஷயம். ஆனா அதே நேரத்தில் இது ஒரு அனுதாப அலையை தேடுவதற்கான ஒரு நடவடிக்கை இருக்கு. இத்தனை பேர் சிறைக்கு சிறை சென்று வந்திருக்கிறார்கள், அவர்கள் மேல இப்படி எல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்லி மீண்டும் மக்களிடம் ஒரு அனுதாபத்தை உருவாக்குவது, அதன் மூலமாக மீண்டும் வெற்றி பெற்றாலும் இப்ப நீங்க இந்த வழக்கை எதிர்கொண்டுதான் ஆகணும். நிச்சயமா வழக்கு நாங்க வழக்கு எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். வழக்கு 0 தான், அதுல ஒண்ணுமே கிடையாது. அதுல அந்த நம்ம டீப்பா அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப அந்த மதுபான கொள்கையில சொல்லப்பட்ட அனைத்துமே பொய்யான விஷயங்கள். ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன் நான். அதாவது
திரு கெஜ்ரிவால் அவர்கள் 10 ஆண்டு கால முதல்வராக இருந்த போது செயல்படவே விடாத ஒரு மோடி அரசாங்கம், அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் போய் வந்து இது ஒரு ஒரு சாதாரண லாஜிக்கல் விஷயம், எங்களை வந்து எந்த விஷயத்துல ஒடுக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நாங்க போய் பிளேட்ல போய் வச்சு மதுபான கொள்கைகளை போய் ஊழல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? இது ஒரு அடிப்படையான விஷயம். அவர் வந்துட்டு இது இல்லாமலே எங்களை செயல்பட விடல. உங்களுக்கு தெரியும் எத்தனை வழக்குகளை சந்திச்சோம். அரசு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு செஞ்சிட்டு இருந்த கெஜ்ரிவால் அவர்களே செயல்படாம முடக்கினார். அப்படி இருக்கும்போது இதுதான் லாஜிக்கலான விஷயம். ஆகவே லாஜிக்கலான விஷயம் ஒன்னு சொல்றீங்க. சுமந்த் என்ன சொல்றாருன்னா, நீங்க மற்ற மாநிலங்களிலும் சரி, மீண்டுமா டெல்லிக்கே தேர்தல் வந்தாலும் சரி, வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆம் ஆத்மியிடம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த சூழலை பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போறாரு கெஜ்ரிவால். அதுதான் நான் சொல்றேன். நான் அடிப்படையில வந்து எலெக்ஷன் எதை நோக்கி போனோம்? மக்களிடம் தான் போனாங்க. அப்ப அந்த மக்களிடம் போய் செல்ல நீதிமன்றங்கள்ல போய் பேசினா கூட நாங்கள் செல்ல வேண்டிய விஷயம் போய் கடைசியா நாங்க வந்து அடைக்கலமாக கூடிய விஷயம் மக்கள் கிட்ட தானே போய் சேரணும். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தானே முன்னெடுத்து சொல்றேன். நண்பர் சொன்ன மாதிரி இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான விஷயம்ன்றது நான் ஒரு கடுமையான வார்த்தையை கூட பிரயோகப்படுத்துறேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த சிந்தனையே வந்துட்டு அதாவது எப்படி வந்து இந்த கடந்த 10-12 ஆண்டுகள்ல ஒரு தேசிய கட்சியாக ஏன் வந்து ஆம் ஆத்மி கட்சி உருவாச்சு? வேற எந்த கட்சியுமே வந்துட்டு அதாவது தேசிய கட்சியினுடைய ஸ்டேட்டஸை இழந்த நிலையில கடந்த 10 ஆண்டுகள்ல தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து ஆம் ஆத்மி கட்சி. அப்ப மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் தேடுதல்ல அங்க வந்து they are satisfied with the performance of ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்ற அடிப்படையில தான் எங்களை அங்கீகரிச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த சிந்தனையே ஒழித்து விட வேண்டும் என்ற செயல்பாடு தான். பாலச்சந்திரன் குறுக்கிட விரும்பினாங்க. திரு பாலச்சந்திரன். இல்ல, நீங்க சொன்னீங்க இந்த அக்யூசேஷன் இது சிபிஐ இடி இவங்க மேல வந்து குற்றச்சாட்டு சுமத்தப்படுது, அதை பத்தி கேட்டீங்க. அது உண்மைதானே? இடிக்கு வந்து வேலை என்ன? இந்த நாட்டில் வந்து ஏதாவது கள்ளப்பணம் இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணுவான்னு 2 பேர் காட்டு எருமையை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 2 ஏழை விவசாயிகள் பட்டியலிருந்து சேர்ந்தவங்கள அவங்களை பிடிச்சி மிரட்டிட்டு இருந்தாங்களே, இதுதான் அவங்களுடைய வேலையா? அடுத்து இந்த இடி இது வரைக்கும் போட்ட கேஸ்ல 1% கூட அவங்களால வந்து கன்விக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்ப மீதி உள்ள 99% பேரை கெடுத்ததை தவிர என்ன பண்ணாங்க? இந்த கேள்வியெல்லாம் மக்கள் மன்றத்தில் வந்து நிச்சயமா வரும். இன்னொன்னு நான் திரும்பவும் சொல்றேன், ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்ட பெயில் கண்டிஷன்ஸ் இருக்கு, அது சரியான கண்டிஷன்ஸ். இந்த பெயில் கண்டிஷன் இருக்கு பாருங்க, நீங்க சிஎம் ஃபங்க்ஷன் பண்ண கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா ஒரு ஜட்ஜியை வந்து டிசெண்டிங் நோட்டு கொடுத்துட்டு அமைதியாயிட்டார், ஜுடிஷியல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டது, விவாதத்தில் சரியாக பாயிண்ட் அவுட் பண்ணப்பட்டது. அதனால அந்த பெயில் கண்டிஷன் வந்து நிச்சயமா சரி கிடையாது. ஒருத்தர் சிஎம் இருக்காரு, அவர் மேல ஒரு கேள்வி வந்திருக்கு, குற்றச்சாட்டு வந்திருக்கு. நீங்க முதல்ல வந்து எலெக்ஷன் சமயத்தில் வந்து இன்டரிம் பெயில் கொடுத்தீங்க, ஏன்னா வழக்கை வந்து நீங்க பூர்ணமா பார்க்க முடியல, டெமோக்ரஸியில எதிர்க்கட்சி தலைவருக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஜெயிலுக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்க. அந்நேரம் வந்து நீ சிஎம் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஏன் சிஎம் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது? நான் மறுபடியும் கேட்கிறேன், முதல்ல கேட்டதை, கல்வி, சுகாதாரம், இதுல எல்லாம் இவர் எந்த ஆர்டருமே போடாம உட்கார்ந்து இருக்கணுமா? ஒண்ணு. இன்னொன்னு நான் கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டை பத்தி சில வினாக்கள் வரத்தான் செய்யும். இந்த ஆர்ஜி கர்க் ஹாஸ்பிட்டல் நடந்ததை பத்தி ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு நிகழ்வு, கேவலமான ஒரு நிகழ்வு. மம்தா பானர்ஜி அதை சரியா ஹேண்டில் பண்ணலன்னு நானும் நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோவா அந்த கேஸை தாங்கள் எடுத்துக்கிட்டாங்கல்ல, வரவேற்க தகுந்தது. ஆனா ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தாருங்கிற சந்தேகத்தின் மேல ஒருத்தர் அடிச்சு கொண்டதா ரிப்போர்ட் வந்துச்சு. பட்டியலிருந்து சேர்ந்த ஒரு பெண்ணு வந்து தான் ஒரு எம்எல்ஏவனால் வன்புணர்வு செய்யப்பட்டதாக அந்த பெண்ணுடைய தகப்பனார் வந்து வழக்கு போட்ட போது, அந்த வழக்கு பத்தி விசாரிக்கணும்னு சொல்லி அந்த பெண்ணுடைய தகப்பனாரை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் செய்தி வந்தது. 7 லட்சம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி சிஏஜியே சொன்னாரு. இதுல எல்லாம் ஏன் சோமோட்டோவை அவங்க விசாரிக்கல? விசாரிக்கணும். எல்லாருக்கும் பொதுவானது சுப்ரீம் கோர்ட். அப்ப இந்த சந்தேகங்கள் மக்கள் மனதில் எழக்கூடாது. ஏன்னா இறுதி புகலிடம் வந்து இந்திய நாட்டு குடிமகனுக்கு நீதிமன்றங்கள் தான். அப்ப இன்னைக்கு ஒரு கொடுத்த கண்டிஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும் பொழுது நீ சிஎம்ஆவே ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவருக்கு என்ன வழி இருக்கு இன்னைக்கு? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒண்ணு கேட்டீங்க, இவர் வந்து அரசியல் ஆதாயம் தேடலையா? அனுதாப அலை சுமந்து சரியா கேட்டாரு. ஆமாம், அதுல என்ன தப்பு? அது டைரக்ட் பாலிடிக்ஸ், நேர்மையான பாலிடிக்ஸ். என் மேல வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. எம்ஜிஆர் ஒரு காலத்துல வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ண போது 79ல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாரு, நான் என்ன தவறு செய்தேன், என்ன எதனால் டிஸ்மிஸ் செய்தார்கள் அப்படின்னு கேட்டார். கேட்க கூடாதா? அது மாதிரி இன்னைக்கு இவர் கேட்டார்னா, இப்ப இவங்க வந்து சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு சட்டத்தின் உள்ள இருந்து சட்டத்தை மீறிய, சட்டத்தின் மாண்புகளை மரபுகளை மீறிய செயல்கள்லாம் பிஜேபி செஞ்சாங்கன்னா, இவர் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு அனுதாபலை தேடுறது வந்து எப்படி தப்பா போயிரும்?
எந்த விதத்திலுமே தவறு வந்து கிடையாது அப்படிங்கறதா உண்மை. இப்ப ஒண்ணு கேக்குறேன், இந்த கேஸை எடுத்துங்க நீங்க. இந்த மதுபான கொள்கையில வந்து இவங்க வந்து சில பேருக்கு வசதியா பண்ணி கொடுத்துட்டு டொனேஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் அடிப்படை. அதுல வந்து சொல்லிட்டாங்க பைசாவை பத்தி எந்த விதமான எவிடன்ஸ் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஆனா பைசாவை பத்தி எவிடன்ஸ் உள்ள ஒண்ணு சொல்லட்டுமா? எலக்டரல் பாண்ட்ஸ் 8000 கோடி ரூபாய் பிஜேபி வாங்கினாங்க, மற்றவங்களுக்கு அவ்வளவு வாங்க முடியலன்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? இந்த எலக்ட்ரல் பாண்டே இல்லீகல், இனிமே இதை பண்ணக்கூடாது. சரி, வரவேற்க தகுந்தது. ஏற்கனவே வாங்கின பணம் அது திருப்பி கொடுன்னு ஏன் சொல்லல? திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்கணும்ல. சரி, எலக்ட்ரல் பாண்டு கொடுத்தது வாங்கினவங்க யாருக்கெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்ததுக்கு அப்புறமோ அல்லது பணம் கொடுத்ததற்கு முன்போ அவர்களுக்கு இப்படிப்பட்ட சலுகைகள் செய்யப்பட்டன அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் வந்து ஆதாரபூர்வமா ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. ஏன் சுவமோட்டோ சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்துக்கல? எடுத்துக்கணும்ல. இப்ப இதுல மட்டும் இவங்க சொல்றாங்களே இதுல மதுபான கொள்கையில வந்து இவங்க பணம் வாங்கிட்டாங்கன்னு, அதை விட 10 மடங்கு 100 மடங்கு தானே அவங்க வாங்கியிருக்காங்க. திஸ் இஸ் டெமோக்ரசி. பாலிடிக்ஸ் வந்து என்னது? தொழிலதிபர்கள்ட்ட வந்து நன்கொடை வாங்குவாங்க. தொழிலதிபர்களுக்கு நேர்மையான முறையில் இவர்கள் ஏதாவது உதவி செய்தால், அதற்கு நன்கொடை அவர்கள் வழங்கினால் இது தவறு கிடையாதுங்கிறது ஜனநாயகம். நேர்மையான முறையில் கொடுத்தாங்களா இல்லையா அது கேள்வி. இவங்க மதுபான கொள்கையில் நேர்மையற்ற முறையில் செஞ்சிருந்தாங்களா? அவங்க எலக்ட்ரல் பாண்டு வாங்கினவங்க எல்லாம் கொடுத்ததுல வந்து காம்படிஷனே இல்லாம சில பேருக்கு மட்டுமே திரும்ப திரும்ப செய்யப்பட்டனவா?